Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூரி சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா தொட்டுக்கிற மாதிரியான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். சென்னா குருமா. நம்ம கிச்சன்ல இதுக்கு முன்னாடி டிஃபரண்டான டேஸ்டியான குருமா ரெசிபிஸ் நிறைய பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு டேஸ்டியான குருமா ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சென்னா குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு குக்கர் பேன் எடுத்து வச்சிருக்கேன். குக்கர் பேன் கொஞ்சம் சூடானதும் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதுல ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். அதோடயே ஒரு 1/4 டீஸ்பூன் போல சோம்பு. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பவுமே குருமால கொஞ்சம் குறைவா தான் சேர்க்கணும். நம்ம அதிகமா சேர்த்துட்டோம்னா குருமாவோட டேஸ்டே மாறிடும். நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, சின்னதா இருந்தா 2 சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு தக்காளியை சாப்பர்ல போட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க மிக்சியில போட்டு கூட எடுத்துக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி லைட்டா எண்ணெய் பிரியற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய் தூள் வந்து 1 ல இருந்து 1.5 டீஸ்பூன் தேவைப்படும். மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகத்தூள். சீரகத்தூள் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன். கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம சேர்த்த மசாலா பவுடரோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 6 ல இருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சிருக்கணும். கொண்டக்கடலை வேகறதுக்காக கொண்டக்கடலை ஊற வைக்கும் போது இருந்த தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ இதுல கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்ம வேக வைக்கலாம். கொண்டக்கடலை வேகறதுக்காக ஒரு 3-4 விசில் வச்சு எடுக்கலாம். கடலை வந்து வேகிற இந்த டைம்ல நம்ம தேங்காய் விழுத ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதோட கொஞ்சமா மல்லி இலை. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 7-8 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதோடயே ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். இதையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிடலாம். இப்ப தேங்காய் விழுது ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். குக்கர் வந்து 4 விசில் வந்து அதோட பிரஷர் எல்லாம் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். கொண்டக்கடலை எல்லாம் நல்லா குக்காய் வந்திருக்கு. இப்ப வந்து நம்ம இதுல இருந்து கொஞ்சம் கொண்டக்கடலையை எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம லைட்டா மேஷ் பண்ணிட்டு இதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை இதோட சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடலையை மேஷ் பண்ணி சேர்க்கும் போது குருமா வந்து திக்காவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே அரைச்சு எடுத்து வச்ச தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம்.
குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கடலை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம், அதனால பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல தேவைப்பட்டுச்சுன்னா குருமாவுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இந்த குருமா ரொம்ப தண்ணியா இருக்காது, கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல கடைசியா கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான சென்னா குருமா நம்ம குக்கர்ல ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிட்டோம். இது சப்பாத்தி பூரியோட ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.